الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. الحمد لله. அனுதினமும் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகிய திக்ர் மஜ்லிஸில் அல்லாஹ் தஆலா நம்மை அனைவரையும் அமர செய்திருக்கின்றான். அல்லாஹ் செய்த பாக்கியம் இது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கின்றது. நாம் இவ்வுலகத்தில் நம் மனப்போன போக்கில் நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு சில கூட்டங்களை மட்டும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக அல்லாஹ் தஆலா நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நாம் அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களாக அஸ்மால் ஹுஸ்னாவை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதனுடைய வாயிலாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய இஸ்மாகிறது அல் அஹத் அஸ்-ஸமத். அல்லாஹ் தஆலா அஹதாக இருக்கின்றான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் இக்லாஸில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உன் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் அஹத், அல்லாஹ் தஆலா ஒருவன் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே மற்றொரு இடத்தில் சொல்கிறான், ஒருவேளை இரண்டு இறைவன்கள் இருந்திருந்தால் இந்த வானமும் பூமியும் வேறுபடுத்தப்பட்டிருக்கும். அதாவது ஒரு கடவுள் மற்றொரு கடவுளை மிகைத்து, ஒரு சக்தி இன்னொரு சக்தி மிகைத்து வானம் பூமியும் இடக்கு மடக்காக ஆகியிருக்கின்றோம். ஒரு உதாரணமாக சொல்ல போனால், ஒரு கடவுள் மற்றொரு கடவுளுக்கு முறை இருக்கின்றது. இரண்டு கடவுள்கள் இருந்திருந்தால் அல்லாஹ் சொல்கின்றார், அதனுடைய விளக்கமாகிறது. ஒரு கடவுள் ஒரு இடத்தில் மழை பெய்ய வேண்டும் என்று சொல்கிறது, மற்றொரு கடவுள் அந்த இடத்தில் வெயில் அடிக்க வேண்டும் என்று சொல்கிறது. என்று சொன்னால் அந்த இரண்டு கடவுள்களில் ஒரு கடவுள் சொல்வதை ஒரு கடவுள் கேட்டால் அந்த இடத்தில் அடக்குமுறை என்பது அந்த இடத்தில் வீழ்கிறது. அதனால் ஒரு கடவுள் அதனுடைய சக்தியை இழந்து மற்றொரு கடவுளுக்கு அடிபடுகிறது. இதனுடைய அடிப்படையில் நாம் பார்ப்போமானால் இரண்டு கடவுள்கள் என்பது கிடையாது, மூன்று கடவுள் என்பது கிடையாது. கடவுள் என்பது இருப்பது என்று சொன்னால் அது ஒரே ஒன்று மட்டும்தான். அந்த ஒரே ஒரு கடவுள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா தவிர வேறு யாரும் இல்லை. அதனால் தான் நபியே நீங்கள் சொல்லுங்கள், குல் ஹுவல்லாஹு அஹத், நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் என்பவன் ஒருவன் என்று நாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே நம்மை நோக்கி அல்லாஹ் நபி அவர்கள் பார்த்து சொல்கிறார். எனவே அப்படிப்பட்ட அஹதான அல்லாஹ்வை நாம் தஸ்பீஹ் செய்வோம். யா அஹது யா அஹது யா அஹது யா அஹத், யா அஹது யா அஹது யா அஹது யா அஹத், யா அஹது யா அஹது யா அஹது யா அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய இஸ்மாயிலுடைய அஸ்-ஸமத். அல்லாஹ் தஆலா தேவையற்றவனாக இருக்கின்றான். இந்த கோடான கோடி படைப்புகளை அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான் சொன்னால் அந்த எல்லா படைப்புகளும் சரி தேவையுடையவதாக இருக்கிறது. மனிதன் என்று எடுத்துக்கொண்டு சொன்னால் அவனுக்கு உணவு தேவையாக இருக்கின்றது, அவனுக்கு செல்வம் தேவையாக இருக்கின்றது, அவனுக்கு பணம் தேவையாக இருக்கின்றது, அவனுக்கு தூக்கம் என்பது தேவையாக இருக்கின்றது. பறவைகள் என்று சொன்னால் அதற்கு இடையென்றது தேவையாக இருக்கின்றது. இவ்வாறு ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தேவை என்பது இருக்கின்றது. ஆனால் நல்ல சந்தோஷமான ஒரு ஆளாக அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அல்லாஹ் ஸமத். சூரத்துல் இக்லாஸ் அல்லாஹ் தஆலா அடுத்ததாக சொல்கிறார், அல்லாஹ் அஹத் அல்லாஹ் ஸமத், நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் என்பவன் தேவையற்றவன். உதாரணமாக நாம் இந்த ஆயத்தில் நாம் ஒரு சம்பவத்தை பார்ப்போம். என்ன சொன்னால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து கேட்பார்கள், யா அல்லாஹ், நீ உனக்கு தூக்கம் என்பது கிடையாதா? நீ எப்பொழுதும் எழுதிக் கொண்டிருக்கின்றாயே என்று அவர்கள் கேட்கும் போது அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஒரு கட்டாரி ஒரு குவளையை எல்லாம் கொடுப்பான். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பிடித்துக் கொண்டு நிற்க சொல்வார். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிப்பார்கள். ஒரு நாள் நிற்பார்கள்,
இரண்டாவது நாள் எடுப்பார்கள். பிறகு அவர்கள் தூக்கத்தினால் அவர்கள் விழுந்து கீழே விழுந்து அந்த பாத்திரம் என்பது விழுந்து உயர்ந்துவிடும். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்றார், மூசாவே ஒரு எடுத்து கையை கொடுத்த அந்த கண்ணாடியை விதை எங்கே, கண்ணாடி விதை எங்கே சொல்லுவது யாரா, அதனால் நான் என்னுடைய தூக்கத்தின் அசதினால் நான் விட்டுவிட்டேன். இதே போலதான் மூசாவே, நான் இந்த பூவுலகத்தை நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றேன். அதனுடைய விஷயத்தில் நான் கொஞ்சம் அசதியாக இருக்கிறேன் என்று சொன்னால் இந்த பூ உலகம் அழைத்துவிடும். அதனால அல்லாஹ் தஆலா ஆயத்துல் குர்சியில் சொல்வார், லா தஅഖுதுஹு சினது வலா நௌம். அல்லாஹ் தஆலா அவனுக்கு சிறு தூக்கமும் இல்லை, அவனுக்கு பெரு தூக்கமும் இல்லை என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். இதன் அடிப்படையில் பார்த்தால் நமக்கு தான் தேவை என்பது இருக்கின்றது என்று தவிர அல்லாஹ் தஆலா அவனுக்கு தேவை என்பதே கிடையாது. என்பதுதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், உன் நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ் ஸமத், அவன் தேவையற்ற என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே அப்படிப்பட்ட சமாதான அல்லாஹ் தஆலாவை நாம் தஸ்பீஹ் செய்வோம். யா ஸமது 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 இவ்வுலகில் ஏராள மனிதர்கள் இருக்கக்கூடும். இந்த தருணத்தில் அல்லாஹ் தஆலா நம்மை மட்டும் தேர்ந்தெடுத்து அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடிய இந்த பாக்கியம் என்பது ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கின்றது. அதனுடைய அழகிய ஒரு எடுத்துக்காட்டாக நாம் சொல்லப்போனால் அது இன்றளவும் இஸ்திகாமத்தாக ஒரு தடையின்றி அல்லாஹ் தஆலா அதனை நடத்த செய்திருக்கின்றான் என்று சொன்னால் இதுவே அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸை பொறுத்திருப்பதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக இருக்கின்றது. எனவே தஸ்பீஹ் செய்யக்கூடிய அல்லாஹ்வை எந்நேரம் சதா திக்ரிலே இருக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக என்று சொல்லி அல்லாஹ் தஆலாவிற்கு பிரார்த்தனை செய்வதாக என்னுடைய உரையை நான் தெரிவிக்கின்றேன். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.